இன்னொன்னு காங்கிரஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அப்ப உண்மையான காங்கிரஸ் வந்து என்னோட பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா வந்து சிறுபான்மையின மக்களோட ஓட்டு எல்லாமே எனக்கு தான், விஜய் பக்கம் தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஓட்டு கேட்பதற்கு கூட கேட்ட உரிமை இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தாய்? கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது நீ கேள்வி கேட்டியா? ஏன்னா திமுக நோண்டி பார்த்துட்டா நீ பெரிய தலைவனா? நீயே திமுக என்ன துரோகம் செய்தது சிறுபான்மை மக்களுக்கு? சார், அதே போல தமிழ்நாட்டுல தமிழக தலைமை செயலாளர், அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி இந்த எலெக்ஷன் டைம்ல இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க தேர்தல் கமிஷனால. ஏன் இந்த மாற்றம் தற்போது நிகழ்கிறது அப்படின்னு? மத்திய அரசாங்கம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப முழுக்க பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை அவர்கள் நியமிக்கிறார்கள். சார், அதே போல அரவக்குறிச்சி தொகுதியில கடந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாக செந்தில் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அவர் ஆட்கள் போட்டு இதுக்குன்னு ஆட்கள் போட்டு ஜிபே தான் பண்ணாரே தவிர ஜிபே கொடுக்கல. அவர் ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோட இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று நடந்த பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்டாலின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதாவது திமுக காலத்துல கொரோனா வந்திருந்தது அப்படின்னா இவரே போயிருப்பாரு அப்படின்னு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுதான் அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சகட்டமா நான் பாக்குறேன். ஒரு எதிர்கருத்துடையவர்கள் அந்த கருத்தை தான் வீழ்த்த வேண்டுமே தவிர அவர்கள் கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவர்கள் நடைமுறையிலே கோட்டை விட்ட தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை. நாங்க என்னென்ன செஞ்சா நீங்க என்னென்ன செய்யல அப்படி சொல்லலாம். நீங்கள் சொன்ன கொள்கையை நீங்கள் நிறைவேற்றல அப்படி பேசலாம். நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அரசு பணி கொடுக்கல அப்படி சொல்லலாம். ஆனா இந்த கிராமப்புறத்துல எல்லாம் பெண்கள் வந்து ஒருத்தனை வந்து கோவப்பட்டு வையும் போது நீ நாசமா போயிடுவ, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ கொள்ளையில போயிடுவ அப்படின்னு பேசுவாங்கல்ல. அது மாதிரிலாம் நீங்க வந்து அரசியல் கட்சி மேடையில், அது ஒரு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர், ஏற்கனவே முதலமைச்சராக பதவி வைத்தவர், அந்த பதவிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கா இல்லையா? அந்த இடத்திலே காமராஜர் இருந்திருக்கிறார், பேரறிஞர் அண்ணா இருந்திருக்கிறாரு, பல பேர் வந்து 10 வருஷம் பல முதலமைச்சர்கள் வந்து அந்த இடத்திலே ஓமந்தூர் ராமசாமியார் இருந்திருக்கிறாரு, பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கான ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும். இப்ப நீ எத்தனையோ ஜனாதிபதி இருந்தாங்க, அப்துல் கலாமுக்குன்னு ஒரு மரியாதை எப்படி ஏற்படுது? எத்தனையோ பிரதமர்கள் இருந்தாருங்க, எப்படி ஜவஹர்லால் நேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு? அப்ப நீங்க நடந்து கொள்ளக்கூடிய, ஏன்னா ஒரு அமைச்சரையோ ஒரு ஒரு உயர்மட்ட பொறுப்பிலே இருக்கிறவர்களை நாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். ஏன் மாண்புன்னு சொல்றோம்? குறைந்தபட்சம் உங்களுக்கு அந்த மரியாதை தெரியணுங்கிற. அதே போல உதயநிதியுமே வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருந்தார்ல பரப்புரையில. இந்த ஒரு போட்டோ எடுத்து காமிச்சு இதுல கீழே படுத்திருக்க ஒரு யாருன்னு தெரியுதா மக்களே, எடப்பாடின்னு சொல்லிட்டு, நான் பதவிக்காக இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு பதிலடியா அவர் இப்படி பேசியிருப்பாரோ? அப்படி அவரு தவழ்ந்து போனார் என்று சொல்லக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல, அது அவரை காயப்படுத்தும் என்றால், அவர் வந்து நான் ஆசை பெற்றேன், பிளஸிங் வாங்குறதுக்காக தான் நான் போய் அப்படி கூட இது பண்ண. அவங்க இன்னும் உயிரோட தானே இருக்காங்க, இப்ப ஆசி வாங்கல. அவரை முதலமைச்சராக மாற்றியதற்காக சசிகலாவுக்கு அவர் நன்றி பாராட்டுகிற விதமாக அப்படி அவர் காலில் வந்து தவழ்ந்து விழுந்தார் என்று சொன்னா, அதே சசிகலா உயிரோடு இருக்காங்களே, ஏன் நீங்க வந்து அவரை வந்து கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அந்த பணிவு பண்புலாம் உங்களுக்கு எங்கேயோ போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப பதவி வாங்கும் போது காலில் விடுவேன், பதவியில வந்து நான் வந்த பின்னாடி காலவாரி விடுவேங்கிறது சரியானதா? அதை விமர்சனம் செய்யாம இருக்க முடியுமா? சுயமரியாதை இயக்காது. யார் காலிலும் யாரும் விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம வந்து சுதந்திரம் பெற்றோம். ஒருவன் ஆண்டான் ஒருவன் அடிமை என்கிற நிலைமை நீடிக்க கூடாது. அதுக்காகத்தான் ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது. ஏதோ ராஜா வர்றார், மகாராஜா வர்றார், பராக் பராக் அவனுக்கு இல்ல, ஒரு தனி மனிதனை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டு மற்றவர்களை நாம் ஒரு பொருட்டாக மதிக்காத இருந்த சூழலை மாற்றி ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, எல்லா மனிதரையும் சமமாக மாற்றுவதற்கான முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு. படித்தவர்களுக்கு மட்டும்தான், பட்டாதாரிகளுக்கு மட்டும்தான் ஓட்டு, சொத்து வச்சிருக்கிறவன் பட்டா வச்சிருக்கிறவன் பட்டாதாரிக்கும் தான் ஓட்டு. எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது, பெண்களுக்கு ஓட்டு கிடையாது. கடந்த காலங்கள்ல இதையெல்லாம் எதற்கு மாற்றி அமைத்தார்கள்?
ஒரு முறையாவது வாழ்நாள்ல நீ எவ்வளவு பெரிய மந்திரியா இருக்கலாம், ராஜ தந்திரியா இருக்கலாம், சாமானியன் வீட்டு வாசலிலே வந்து கையெடுத்து கும்பிட வேண்டும். அதான் ஜனநாயகம். மன்னர் வந்து கும்பிடுவாரா? குடிசையில் வந்து கும்பிடுவாரா? எல்லாரையும் ஜனநாயகத்தில் கும்பிடுறாங்கல்ல. மந்திரியா இருந்தவர் வந்து ஒரு திருவா போய் மக்களை பார்த்து கும்பிடுறாருல. ஏன் கும்பிடுறாரு? ஓட்டுக்காக கும்பிடுறாங்க. ஓட்டுக்காக மட்டும் இல்ல, ஓட்டுக்காக தான் கும்பிடுறாரு. ஆனால் அவரை அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான பட்டன் யார்கிட்ட இருக்கு? மக்கள் கிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கிற. அதுக்காக தான் ஜனநாயகத்தை உருவாக்கணும். அப்ப ஜனநாயகத்தின் மாண்பை வந்து நம்ம பாதுகாக்கணும். நீ சுயமரியாதையை இழந்து பதவி பெற்றாய், சூழ்ச்சிக்காரனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால தரம் தாழ்ந்த விமர்சனம்னா நீ வந்து பாலிடாரை குடிச்சு நீ செத்துருப்ப, அன்னைக்கு நீ நாசமா போயிருப்ப, நீ கொரோனாலேயே உயிரோட இல்லாம போயிருப்ப அப்படின்னு பேசுறதுலாம் மேடை நாகரிகமா? அதுல குறிப்பா வந்து கார் ரேஸ் வந்து நீங்க எதுக்காக நடத்துனீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், சொன்னா வந்து அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதனால, என்ன ரீசன் எனக்கு புரியல. அது நீங்க எடப்பாடிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா தெரியும். நான் ஒரு பஸ்ஸில் ஏறி கண்டக்டர்கிட்ட போய் நான் எந்த ஊருக்கு போறேன் கண்டுபிடி பார்ப்போம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கண்டக்டர் திகச்சிருவாரா இல்லையா? நீ தான் சொல்லணும், பேசஞ்சர் தான் சொல்லணும். சரி சரி, குற்றச்சாட்டே அவர் தானே சொல்லணும். அவர் பாதி இந்த விஜய்லாம் மேடையில பேசும்போது அப்படித்தான், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கே தெரியுங்கிறார். முன்னாடிலாம் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 தலைமுறைக்கு முன்பெல்லாம் கணவர் பேரை சொல்ல மாட்டாங்க. புருஷன் பேர் என்னம்மா, சென்சஸ் எடுக்கிறவர் வர்றாரு, உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா, இந்த கோச்சுக்கிட்டு போச்சுல ஒரு சாமி உச்சியில ஏறிச்சுல மலையில, அந்த சாமி பேர் எழுதிக்கங்க. ஓ புருஷன் பேர் பழனியாண்டியா? ஆமா. இப்படி சாடையில பேசுவாங்கல்ல, அது மாதிரிதான் விஜய் வந்து ஒரு சாடா மாடையா சொல்றாரு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியும்னா யாருன்னு பேர் சொல்லு. இல்ல ஒரு சில விஷயங்கள்ல மறைமுகமாவே பேசியிருந்தாலும் நீ பயப்படுறது அர்த்தம். எதிரி பேரை சொல்வதற்கு அச்சப்படுகிறவர் எப்படி அரசியல்வாதியா இருக்க முடியும்? தைரியம் தான் சொல்லு. ராகுல் காந்தி கேட்கிறார்ல, மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறார்ல, எதிர்கட்சியில சொல்லணும்ல, அரசியல் செய்யணும்னு வந்துட்டீங்க, வெளிப்படையா சொல்லுங்க. நேற்றைக்கு கூட பரப்புரையில கூட பேசியிருந்தாரு சார். என்ன அப்படின்னா, பிஜேபியும் திமுக வந்து வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். இவங்களோட நோக்கம் என்னன்னா விஜய் வந்து வந்துடக்கூடாது. இன்னொன்னு காங்கிரஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க, அப்ப உண்மையான காங்கிரஸ் வந்து என்னோட பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா வந்து சிறுபான்மையின மக்களோட ஓட்டு எல்லாமே எனக்கு தான், விஜய் பக்கம் தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது நேரடியா தானே சொல்லியிருக்காரு. விஜய் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு? கிறிஸ்துமஸ் விழாவுக்கு முதல் நாள் போய் கலந்துக்கிட்டாரு, குட்டி கதையெல்லாம் நல்லா சொன்னாரு. அடுத்த நாளே கிறிஸ்துமஸ் பொருட்களை, கிறிஸ்துமஸ் தாத்தா அந்த இதெல்லாம் வந்து முக்கியமான அங்கிகள் பரிசு பொருட்கள்லாம் விற்கக்கூடியவங்க, அந்த நட்சத்திரம் மாதிரி ஸ்டார் எல்லாம் தொங்க விடுறது, இந்த மாதிரி பரிசு பொருட்களை விற்கிறவங்களை சங் பரிவாரங்கள் போய் அடிக்கிறான், தாக்குறான். அவர் கண்டனம் தெரிவிச்சார். அவரு இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய நிதியை ஒழுங்கு செய்வதற்கான திருத்த சட்டம் என்கிற பெயரிலே கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய நிதியை மத்திய அரசாங்கம் கண்காணிக்கிறது. அதுல ஏதாவது வந்து நாங்கள் தவறு கண்டுபிடித்தா அந்த சொத்தை நாங்க வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்துமா? ஜக்கி வாசுதேவ் முறைகேடு செய்கிறாரு, காட்டை வழிமறிச்சு கட்டடம் கட்டி இருக்கிறாரு, ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாரு, முறைகேடு செய்திருக்கிறார், இந்த சொத்தை அரசாங்கம் கையகப்படுத்துமா? அப்ப கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நீதி, சாமியார்களுக்கு, கார்பரேட் சாமியார்களுக்கு ஒரு நீதினா இந்த நாட்டிலே அரசியல் சாசனம் எல்லாரையும் சமம்னு சொல்றது பொய்யாப்ப? அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை அவமதிக்கிறீர்களா? வழிபாட்டு உரிமையை பறிக்கிறீங்களா? விஜய் தட்டி கட்டாரா? திருப்பரங்குன்றத்தை நாங்கள் வந்து அயோத்தியாக மாற்றுவோம் என்று அயோக்கியர்கள் கூக்குரல் போட்டார்களே, மத வெறியர்கள், அவர்களை கண்டித்தாரா விஜய்? சிறுபான்மை ஓட்டு உனக்கு எப்படி வரும் நான் கேட்கிறேன். நீ பாதிரியாட்ட போய் பாவணி போனா கேட்கலாம், ஓட்டு எப்படி கேட்க முடியும் உன்னால? ஓட்டு கேட்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு நீ என்ன செய்கிறாய்? கிறிஸ்தவர்கள் தாக்கப்படும் போது நீ கேள்வி கேட்டியா? கிறிஸ்தவ பாதிரியாரை தன்னுடைய மகனோடு வைத்து உயிரோடு வைத்து கொளுத்தினார்களா இல்லையா ஒரிசாவுல? அந்த பாதிரியாரை எதற்கு கொளுத்தினாங்க? தொழுநோய் தீர்க்க வந்த எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்திருக்கக்கூடிய பாதிரியாரை ஒடிசாவிலே தீ வைத்து கொளுத்தினார்களே சங் பரிவாரா, கண்டித்திருக்கிறாயா நீயே? மணிப்பூரிலே தேவாலயத்தை உடைத்தார்களே, கொடூரமான முறையிலே தாக்கினார்களே, கண்டித்திருக்கிறாரா விஜய்?
ஏன்னா திமுக நோண்டி பார்த்துட்டா நீ பெரிய தலைவனா நீயே? திமுக என்ன துரோகம் செய்தது சிறுபான்மை மக்களுக்கு? குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற பேரிலே இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் கிடையாது, இந்த மண்ணிலே அவர்களுக்கு குடியுரிமை இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கருப்பு சட்டம். அதற்கு மிகப்பெரிய பேரணியை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். விஜய் எங்கே போய் ஒளிஞ்சு விட்டாரு? நீங்க விஜய் அரசியல் தலைவரா? என்ன நான் வழியோட வந்திருக்கிறேன், வேதனையோட. என்ன வழி உனக்கு? டான்ஸ் ஆடின வழியா சினிமால? உனக்கு என்ன வழி இருக்கிறது? பணத்துக்கு நான் 200 கோடி சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு பேசுற விஜய் மொத்த சொத்து 30 வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு கேட்டா 200 கோடிங்கிற. அப்ப நீ 3.5 பட சம்பளம் தான் உன் சொத்தா? அப்ப அது பொய்யா இது பொய்யா? ஊழலை ஒழிக்க வந்தேங்கிறாரு விஜய். 1.5 கோடி ரூபாய் நீ வருமானத்தை புலிப்படத்துக்கு நீ வருமானத்தை மறைத்தா என்பதற்காக 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் அபராதம் போட்டார்களே, அது முறைகேடு இல்லையா? அது ஊழல் இல்லையா? நீ சொத்தா மறைக்கிறியா? அது ஊழல் இல்லையா? கள்ள நாட்டி விற்கிறவன பக்கத்துல வச்சிருக்கிய, முறைகேடாக பணம் சம்பாதிக்கிறவர்களே அறிஞர் வைத்திருக்கிறாயே. சீட்டு கேட்க வந்தவன்ட்ட பூரா கட்சிக்கு பணம் கொண்டு கேட்டிய 5 கோடி ரூபாய் கொடுங்க குஷியான முறைகேடு இல்லையா? அதுல இவர் என்ன பெரிய புரட்சியாளரா? சேகுவாராவா அவரு? பிடல் காஸ்ட்ரோவா அவரு? என்ன மாற்றத்தை இவரால் கொண்டு வர முடியும்? 5 டைலாக் 10 டைலாக் பேசிட்டா நீ அரசியல் தலைவனா? நீ ஒரு நாள் அரசியல் தலைவனா முடியாது சார். அதே போல தமிழ்நாட்டுல தமிழக தலைமை செயலாளர், அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி, பல IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள்லாம் இந்த எலெக்ஷன் டைம்ல இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க தேர்தல் கமிஷனால. ஏன் இந்த மாற்றம் தற்போது நிகழ்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரசு நியமித்த IAS அதிகாரிகள், தலைமை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள்லாம் ஒருவேளை திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பார்களோ? அப்படி இருந்தால் நாம் சொல்லுகிற உத்தரவுகள் நடைமுறைப்படுத்துவதிலே சில சிக்கல்கள் வருமோ என்கிற அடிப்படையில, ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அடிப்படையில அவர்கள் மாற்றுகிறார்கள். ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா இன்னொரு தரப்பு எப்படி வருது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமா வேலை பார்த்ததுனால தேர்தல் கமிஷனுக்கு ஒரு சில புகார்கள் போயிருக்கு, அதனுடைய அடிப்படையில தான் இந்த மாற்றம் நடைபெற்றது கிடையாது. தேர்தல் கமிஷன் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப முழுக்க பாஜகவுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக அவர்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை அவர்கள் நியமிக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்ப மாநில அரசு நியமித்த அதிகாரிகள் மாநில அரசுக்கு சாதகமா இருப்பாங்கன்னா, மத்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நியமிக்கப்படுகிற அதிகாரிகள் யாருக்கு சாதகமா இருப்பாங்க? தேர்தல் ஆணையத்தான் சாதகமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்ப சொல்றாங்க. சரி, அப்படி இருந்தாலுமே இதற்கு ஏன் தனிப்பட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கிறது, தேர்தல் கமிஷன் விட பாஜகவோட பி கிளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்களே. இல்லங்க, அவங்க என்ன ஏதாவது ஒரு முறைகேடை செய்வதற்கான முன்னேற்பாடாக அதிகாரிகளை மாற்றுகிறார்களா என்கிற சந்தேகம் வருவது இயற்கை தானே. பல இடங்கள்ல தேர்தல் முறைகேட்டின் வழியாக பாஜக பல இடங்களை கைப்பற்றுவதற்கு இவர்கள் யாராவது உடந்தையாக இருக்க போகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல. அதிகாரிகள் மீது பெரிய அளவோட புகார்கள் இல்லாத பட்சத்துல அவர்களை மாற்றுவதற்கு பின்னணியில அரசியல் காரணங்கள் இருக்கக்கூடும் என்று அச்சப்படுறாங்க. 2 பேருமே அச்சப்படுறாங்க. மாநில அரசு நியமித்த அதிகாரிகள் மேல இவங்க அச்சப்படுறாங்க, இவங்க தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் மேல திமுக அச்சப்படுகிறது என்றால் யாருக்கு? அப்ப அதிகாரிகளுடைய நம்பகத்தன்மை எவ்வளவு கேள்விக்குரியதாக இருக்கிறது. அப்ப எந்த ஆட்சி வந்தாலும், எந்த அதிகார அமைப்பு வந்தாலும் நாங்கள் சரியாக நடந்து கொள்வோம் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளை விட வளைந்து போகக்கூடிய அதிகாரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, மோசமா இருக்கு என்பதனாலதான் இந்த அச்சம் ஏற்படுகிறது. சார், அதே போல ரீசெண்டா கூட ஒரு போஸ்ட் நேற்று படிச்சேன். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பீகார்ல நடந்த எலெக்ஷன், அதே ஒரு மாநிலத்துல நடந்தக்கூடிய எலெக்ஷன்ல குறிப்பா நள்ளிரவுக்கு மேலதான் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஜனநாயக நாட்டுல மக்களுடைய உரிமைதான் தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல வாக்குகள்லாம் திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமே குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இந்த ஒரு புகார் யாரை இல்ல, எப்பவுமே நீங்க அந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, அது வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறதா, முறைகேடுகள் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. ஏன்னா நீங்க முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கட்சி ஒரு ஆட்சி தவறு செய்கிறது என்றால் அடுத்த தேர்தலில் மக்கள் தூக்கி எறிவாங்க. நீங்க பாஜகவை பொறுத்தவரையில பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வர்றாங்க, பல பேர் பாதிக்கப்படுறாங்க.
வேளாண்மை திருத்த சட்டம் என்கிற பேர்ல விவசாயிகளுக்கு எதிரான ஒரு கார்ப்பரேட் சட்டத்தை, கருப்பு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. பல பேர் பாதிக்கப்படுறாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லாரையும் பாதிக்க வைக்கக்கூடிய ஆட்சியே, எல்லாரையும் பாதிக்க வைக்கக்கூடிய கட்சியே மறுபடியும் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி மக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களால் எப்படி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்கிற போது அங்கு தேர்தல் முறைகேடுகள் நடக்கிறது. அது எதன் வழியாக நடக்கிறது? அதிகாரிகள் மூலமா நடக்கிறதா? வாக்குப்பதிவு எந்திரங்களின் வழியாக நடக்கிறதா? சில பேர் என்ன சொல்றாங்க, பழைய மாதிரி வாக்குச்சீட்டு முறை வேணும். ஆமா, அப்படி இருந்தாதான் அதுதான் உண்மையானது. இதுல முறைகேட்டுக்கு சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பெரிய பெரிய நாடுகள்ல அந்த மாதிரி தானே சார், அந்த ஒரு ரூல்ல தானே கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, பல நாடுகள் மாற்றங்களும் செய்திருக்கிறாங்க. அதனால பல சந்தேகங்கள் இதற்குள்ள இருக்கு. அந்த அடிப்படையில அவங்க இப்போ சாத்தான்குளம் வழக்குல 9 போலீசார் மேல மரண தண்டனை விதித்தது மதுரை உயர்நீதிமன்றம். இதற்கிடையில நேற்றைக்கு பனை தொழிலாளியாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படின்ற ஒரு மேல இசைக்கிராஜா அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி காலில் சுட்டு நடக்க முடியாம போயிருந்திருக்கு. அதனால ஒரு சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. கொலை முயற்சி அப்படின்ற ஒரு அடிப்படையில 4 பிரிவுகளோட கீழே ஒரு மேல வழக்கு பதிவு போட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது மறுபடியும்? காவல்துறையிலே மனித உரிமை மீறல் நடப்பது என்பது முதல் முறை அல்ல. எந்த ஆட்சியில இருந்தாலும் காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், அடாவடித்தனம் எப்பவுமே வரம்பு மீறி தான் இருக்கிறது. நீங்க என்கவுண்டர் பண்ற போலீஸ்காரருக்கு நீங்க பதக்கம் கொடுத்து, பாராட்டு கொடுத்து, பதவி உயர்வுலாம் கொடுத்தீங்கன்னா அவர்கள் அந்த வன்முறை அது சட்டப்பூர்வமான விஷயம் கிடையாது. என்கவுண்டர் என்பது சட்டவிரோத படுகொலை தான். ஒரு தனிநபர் ஒருவன் மீது கொலை செய்யறான், கொலை வழக்கு பதிவு செய்யறான். அதே யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஆள் ஒருத்தர் குற்றவாளியை கோர்ட்ல நிரூபிப்பதற்கு முன்பே போகிற வழியிலேயே திடீர்னு அவரை ஷூட் பண்ணிட்டு அவர் தப்பிக்க முயற்சி பண்ணாரு, நான் சுட்டேன், அவர் இறந்துட்டாரு என்று சொல்வதற்குல என் கையில குத்துனாரு, பல கதைகளை சொல்லியிருக்கிறான். அப்ப காவல்துறையே அந்த கொலையை செய்துவிட்டு அவர்களே நீதிபதி போல தீர்ப்பை எழுதிவிட்டு இது போன்று பல வழக்குகள் இருக்கிறது. இது எல்லாமே மனித உரிமை மீறல் தான். இந்த மனித உரிமை மீறல் என்பதை தவிர்ப்பதற்கு காவல் நிலையத்திலே ஏற்கனவே காவலர்களாக பயிற்சி பெறுகிறவர்கள், அந்த போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து உயர் அதிகாரிகள் வரைக்குமே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆதிக்க சாதிக்காரர்கள் அதிகமான பேர் காவல்துறையில இருக்கிறதுனாலயே பட்டியலின மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஏன் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் காவல்துறை தமிழக இல்ல. அதாவது எல்லாருக்குமே அவங்க உடம்பு ஃபிட்டா இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, இன்டர்வியூல பாஸ் ஆகுறாங்கன்னா வேலை கொடுப்பாங்க. அது எல்லாத்துக்கும் பொது விதிதான். ஆனால் அதுல அதிகமான பேர் ஆர்வம் காட்டியே ஆதிக்க சாதிக்காரர்கள் அதிகமான பேர் அந்த இடத்தை கைப்பற்றி விடுகிறார்கள். அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னா, தீண்டாமை ஒழிப்பு சார்ந்த விஷயங்கள்லயோ பல விஷயங்கள்ல அவர்களுக்கான நியாயங்களே கிடைக்கிறது இல்லை. அதனால தென் மாவட்டங்களிலே எந்த ஆதிக்க சாதி அதிகமாக இருக்கிறதோ அவர்களே அந்த பகுதியில எஸ்ஐயா நியமிக்கக்கூடாது, காவல்துறை அதிகாரிகளாக நியமிக்கக்கூடாது, அவர்களை இடமாற்றம் செய்யணும். அப்படின்னா சில கோரிக்கைகளை எல்லாம் காவல்துறையிலும் பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. இது ஒரு நெடுங்கால கோரிக்கை இருக்கு. அதனால மனித உரிமை ஆர்வலர்களை வைத்து அவர்களுக்கு சில பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். ஒருத்தன் ஏழப்பட்டவன் பனைமரத்துல ஏறுறான், அவன் காலில் சுடுறான்னா இது எல்லாருக்கும் செய்வானா? நீ வேற ஆளுக்கு செய்ய முடியுமா? சாமானியர்களை நீ துன்புறுத்த முடிகிறது, லாக்கப்ல போய் அடைக்க முடியுது. ஆனா அவனை அடிச்சே சந்தேகத்தின் பேரில் கொலை செய்ய முடியுது. திருப்போணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவலாளியை அவனை அடிச்சே திருநாங்கிற சந்தேகத்தின் பேரில் அடிச்சு கொலை செய்ய முடியுது, துன்புறுத்த முடியுதுல. அப்ப இந்த வழிமுறைகளை எல்லாம் இவர்கள் ஏன் பின்பற்றுகிறார்கள்? திருநானா இல்லையா என்று ஒருவனை கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு பல அறிவியல் சோதனைகள்லாம் உருவாயிடுச்சு. இன்னும் கொடூரமான முறையில காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பது என்பதெல்லாம் ஒரு ஏற்புடைய விஷயம் கிடையாது. காவல்துறையிலே மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. கண்டிப்பா சார். அதே போல தேமுதிகவுல மீசை ராஜேந்திரன் விலகி இருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு எலெக்ஷன் வரப்போகுது, இவ்வளவு நாள் வரைக்கும் பயணித்தவர் இப்ப விலகுவதற்கான காரணம்? மீசை ராஜேந்திரன் எனக்கு நண்பர் தான். நான் குடியிருக்கிறதுக்கு அடுத்ததுல குடியிருக்கிறாரு, அடிக்கடி சந்திக்கிற நண்பர் தான். அப்ப பேசிருப்பீங்க. அவருக்கு சீட்டு கிடைக்கல. ஜெயிக்கும் போதெல்லாம் ஜெயிக்கிற வாய்ப்பு இப்ப அதிகமா இருக்கு, இப்ப சீட்டு கொடுக்காம தோக்குறப்ப பூரா நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால அவரு கோபத்துல இருக்காரு. அதனால உங்க கட்சியும் வேணாம், நீங்களும் வேணாம், உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம். இல்ல வெளியில வந்தவங்க நார்மலா ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வைப்பாங்கல்ல, அவங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசி? அவரு தீவிரமான விஜயகாந்த் பற்றாளர்.
அந்நியார் மீதும் பெரிய பேரன்பு கொண்ட அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவர். எனக்கு அவருக்குமே சண்டை அதில் தான் நடந்திருக்கு. நான் வந்து தேமுதிக குறித்து கடந்த முறை விமர்சனம் செய்த போது நீ இப்படி பேசக்கூடாதுன்னு என்ற சண்டை போட்டார். அப்படிப்பட்டவர் தான் மீசை ராஜேந்திரன், அந்த கட்சியின் விசுவாசி. அவருக்கு சீட்டு கொடுக்கலங்கிற கோபத்தில் அவர் வெளில போயிட்டார். அதனால அதை வந்து நம்ம வந்து அவருடைய உரிமை அது சீட்டு கேட்கறது. நான் கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவன் என்கிற முறையில் நீங்க எனக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோபத்தில் அதிமுக போய் சேர்ந்தார். சார், அதே போல அரவக்குறிச்சி தொகுதியில கடந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாக செந்தில் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இது குறித்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேட்கும் பொழுது ஏஎன்ஏ நிறுவனத்தை வந்து திட்டியே வந்து அண்ணாமலை வந்து பதில் சொல்லி இருக்கிறாரு. இதுல இதுக்கு இருக்கக்கூடிய பின்னணி என்ன? இதுல உண்மை இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாமலை வந்து 1000 ரூபா வந்து நேரடியாக கொடுத்தாருங்கிறத நான் ஏற்க மாட்டேன். அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையாளர், பரிசுத்தமானவர், அரசியல் தூய்மையானவர் அப்படின்னு நான் நம்புறதா நீங்க நினைக்க கூடாது. அவர் ஆட்கள் போட்டு இதுக்குன்னு ஆட்கள் போட்டு ஜிபே தான் பண்ணாரே தவிர ரொக்கமா கொடுக்கல. அவர் வேற ஆளு மூலமா ஜிபே பண்ண விட்டாரு. அதனால அண்ணாமலை 1000 ரூபாய் கொடுத்தாருங்கிறது தவறு. 1000 ரூபாய் ஜிபேயா கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இதை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே போல செந்தில் பாலாஜி வந்து கரூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 சுயேட்சை வேட்பாளர்களை வந்து கோவை தொகுதிக்கு இறக்கி இருக்கிறாரு. இது வந்து எப்படி, இது இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த செய்தவர். அதே போல 300 நாட்கள் கிட்ட சிறையில இருந்தவர்லாம் வந்து என்ன பத்தி எப்படி பேசலாம், அதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம். சிறையில இருந்தாலே அவர் வந்து குற்றவாளியாப்பா? ஆமா, தப்பு பண்ணிட்டு ஊழல் வழக்குல தானே அமைச்சராக அமித்ஷா சிறையில இருந்திருக்காரு தெரியுமா? போலி என்கவுண்டர் வழக்குல இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஜெயில இருந்திருக்காரு. அப்ப ஜெயில இருந்தவரா அந்த நாட்டுல உள்துறை அமைச்சரா, உள்ள இருந்தாலும் உள்துறை அமைச்சரா இருக்கலாமா? அப்படி கேட்கலாம்ல. நாங்க எல்லாருமே வழக்கு இருக்குல்ல. குஜராத்ல வந்து இனப்படுகொலை நடந்த இதுல வந்து அதுக்கு முதன்மையான காரணம்னு இன்னைக்கு பாரத பிரதமரா இருக்கிறவர் மேல கூட தான் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் எப்படி பிரதமர் ஆகலாம்னு அண்ணாமலை கேட்பாரா? மணிப்பூர்ல கலவரத்தை தூண்டின கட்சி தான் பாஜக. கலவரக்காரங்க எல்லாம் கட்சி நடத்தலாமான்னு பாஜக பார்த்து கேட்பாங்களா? தேவாலயத்தை உடைச்சவனுக்கெல்லாம் இந்த நாட்டில் என்ன வந்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதான்னு கேட்பாங்களா? அவருக்கு அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க, அமலாக்கத்துறை ஜெயிலில் வச்சிருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சாங்க, டெல்லி முதலமைச்சரை. அப்புறம் மறுபடியும் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அதை சொல்லி தான் பதவியில் அவரை வந்து அரசியல் செஞ்சு அவரை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க அதிகாரத்துல இருந்து. அப்போ ஜெயிலுக்கு போனவர் பூராமே குற்றவாளியா? அவர் குற்றம் செய்யாம வெளியில வந்து அண்ணாமலை ஆட்சி மாறிச்சுன்னா அண்ணாமலை கூட தான் ஏதாவது மோசடி வழக்குல ஜெயிலுக்கு போவாரு. அப்புறம் அவர் ஏன் அரசியல் இருக்காருன்னு கேட்கறதா? அவன் கட்சிக்காரனே சொல்றான், பாஜக காரனே மணல் மாஃபியாக்கள்ல இருந்து எல்லாரையும் மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாரு. அண்ணாமலை. ஆமா, அண்ணாமலை கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாரு. கணக்கில் அடங்காத நூற்றுக்கணக்கான கோடி பணம் சேர்த்துட்டாரு. அதுலதான் திடீர்னு போய் இடங்கள் வாங்கினாரு. பால் இடையில கூட அந்த பால் பண்ண வைக்க அந்த காசெல்லாம் எங்கே சம்பாரிச்சாரு? மாச சம்பளத்துல சேர்த்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி மனைவி அவரு வீட்டுல உண்டியல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வந்து 500,000 போட்டு சேர்த்து வச்சு அதுல வாங்கினாரா? 84 கோடிக்கு திடீர்னு எப்படி அவர் வந்து பால் பண்ணி தொடங்குறேன்? காசு எங்க இருந்து வந்துச்சு கேட்டா, அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும் போது என் வீட்டு வாடகையை ஒரு ஆள் கொடுக்குறாரு, என் காருக்கு பெட்ரோல் ஒரு ஆள் போடுறாரு, சோறு ஒரு ஆள் வாங்கி தர்றான்னு கூட தான் சொன்னாரு. அப்ப எப்படி திடீர்னு பணம் வந்துச்சுன்னு கேட்டப்ப அவன் கட்சிக்காரன் தான் அவருடைய சொத்து பட்டியல வெளியிட்டான். அதனால அதையெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அதே போல மதுரை தொகுதிக்கு வந்து எதுவுமே பண்ணல இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லி சுந்தரசி அவர்கள் வந்து அவரை குறித்து ரொம்ப விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பகிர்ந்திருக்கிறாரு. இது என்ன ரீசன்னால இந்த டைம்ல சொல்றதுக்கு என்ன காரணம்? பிடி ராசன் என்று நீதி கட்சியினுடைய மாபெரும் தலைவர் பழனிவேல் ராஜன் என்பவரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், சபாநாயகர் என்று மிகப்பெரிய பொறுப்புகளை வைத்தவர். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பழனிவேல் தியாகராஜன். ஓட்டுக்கு 1 ரூபா கூட தரமாட்டேன், நான் வேணும்னா ஓட்டு போடுறேன்னா எனக்கு ஓட்டு போடாத என்று சொல்லி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்கவர். 1 ரூபா செலவழிக்காம மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கினவர் பழனிவேல் தியாகராஜன். ஒரு நீதி கட்சி, திராவிட இயக்கத்துக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த நீதி கட்சியிலேயே வந்து அதை தோற்றுவித்த ஒரு மிகப்பெரிய நிறுவன தலைவர்களில் ஒருவராக இருந்த வம்சத்திலிருந்து வர்றார். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திலிருந்து வர்றார். மிகப்பெரிய கல்வியாளர், பொருளாதார நிபுணர். அவரு நேற்று வரைக்கும் காமெடி படம் எடுத்துக்கிட்டு இருந்த சுந்தர்சி போய் இல்ல அடிப்படை வசதிகள் வந்து எதுவுமே தெரியல அப்படிதான் தியாகரா அவருமே வந்து அப்படிதான் பேசுறாரு. அவர் வரலாறே தெரியாம
வடிவேலை வச்சுக்கிட்டு ஜோக் எழுதிக்கிட்டு யோகி பாபா வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற சுந்தர்சி போய் திடீர்னு போய் உனக்கும் மதுரைக்கு என்ன சொன்னதான், சுந்தர்சிக்கும் மதுரைக்கு என்ன சொன்னதான், உனக்கு அந்த ஊரோட இது தெரியுமா, சூழல் தெரியுமா, முதல்ல நீ யாரை வேணாலும் போய் விமர்சனம் பண்ணுவியா? ஜனநாயகத்துல யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லலாம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? பழனிவேல் தியாகராஜனை பற்றி பேசுவதற்கு எதிர்கட்சிக்காரன் கூட யோசிப்பான். அவ்வளவு பெரிய பண்பாளர் அவர். அவரை போய் நீ வாட்டுக்கு வந்து அவர் அதை செய்யல இதை செய்யல, நீ யாரும் போல, நீ நேற்று வரைக்கும் சினிமா எடுத்துட்டு இருந்தாரு, உனக்கும் பொது வாழ்க்கைக்கு போல என்ன சொன்னா? அவர் அரசியல் இருக்கார்ல, எங்க எந்த அரசியல் இருந்தார் அவர்? எந்த போராட்டத்துக்கு போனாரு, எந்த சிறைக்கு போனாரு, எந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாரு, பேரணியில் இருந்தாரு, எந்த பொதுக்கூட்டம் பேசினாரு? அவர் யாரும் போல. சுந்தர்சி வந்து ஒரு காமெடி டிராமா படங்கள் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. அவர் போய் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் கொண்டிருக்கிற ஒரு தலைவருடைய களத்துல போய் நீ நிக்கிறதும் இல்லாம நீ கேள்வி கேட்டா நீ பெரிய ஆளா? அதனால சுந்தர்சி போன்றவர்களுக்கு நாவடக்கம் வேணும். மதுரைக்காரங்க டெபாசிட்டை காலி பண்ணி விட்டுருவாங்க, சுந்தர்சியை ஓட விட்டுருவாங்க மதுரைக்காரங்க. அது மட்டும் நான் எச்சரிக்கையா சொல்றேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி.